Dear students, good morning. Today we are going to discuss about the 9th Unit 2 Economics, Employment in India and Tamil Nadu. அது வேலை வாய்ப்பு தமிழ்நாடு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்பு நம்முடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா the employment structure in India, the organized and unorganized sector, the distinction between public sector and private sector, understand the changing employment pattern. Okay, இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டினுடையது இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். The basic needs of every human being are food, cloth and shelter. In present world, one more essential need has to be added in this list, that is employment. அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து பேசிக் நீட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட்டு, கிளாத்ஸ் அண்டு ஷெல்டர். ஆனால் இப்போ ரீசெண்டாக ப்ரெசன்ட் வேர்ல்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதை வந்து அந்த பேசிக் நீட்ஸில் வந்து ஆட் பண்ணுறாங்க. டு சர்வைவ் இன் த வேர்ல்ட் வி ஆல் நீட் எம்ப்ளாய்மெண்ட் டு ஏர்ன் மணி. எல்லாமே நம்மள அதாவது பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை தேடி போகிறோம். Those who are engaged in economic activities in whatever capacity, high or low, அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய ஹை பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, லோ பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அதுதான் நம்ம எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்கிறோம். பீப்புள் ஹூ எம்ப்ளாய் தீஸ் ஒர்க்கர்ஸ் அண்ட் பே ரிவார்ட்ஸ் ஃபார் தேர் ஒர்க் ஆர் கால்டு த எம்ப்ளாயர்ஸ். அவங்களுக்கு வந்து பே ரிவார்ட்ஸ் பண்ணக்கூடியது, அதாவது சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்கள வந்து எம்ப்ளாயர்ஸ் அப்படிங்கிறோம். Okay, next, labor force of the economy is the number of people in the country who work and also capable of working. அந்த உழைப்பாளர் குழு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கள வந்து வேலை செய்யக்கூடிய திறன் பெற்ற நபர்களும் வேலையில் இருக்கக்கூடியவங்களையும் சொல்லக்கூடியவங்க. அதில் இந்த ஏஜ் குரூப், அந்த எம்ப்ளாயீஸ்க்கு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 15 to 60 years இருக்கக்கூடியவங்கள தான் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உழைப்பாளர்கள் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் less than 15 years are considered as children. அதே மாதிரி above crossed 60 years of age excluded as they are not physically fit to undertake productive occupation. அதாவது less than 15 இயர்ஸுக்கு கீழே இருக்கக்கூடியவங்கள குழந்தைகள்னும் 60 இயர்ஸை வந்து கிராஸ் பண்ணவங்கள வந்து அதாவது அவங்க உடல் ரீதியாக அவங்களால முடியாது, உற்பத்தி திறனுக்கு வந்து முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 15 to 60 இயர்ஸ் இருக்கக்கூடியவங்க தான் உடல் ரீதியாக அவங்க வந்து வேலை செய்ய தரம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். If larger percentage of population is accounted by children and old age persons, then the progress of the country would be very slow as the working force is very small. அதாவது 15 to 60 இயர்ஸ்குள்ளே இருக்கவங்க வந்து கம்மியாக இருப்பாங்க. குழந்தைகளையும் எடுத்துக்கிட்டோன்னா 60 இயர்ஸ் கிராஸ் பண்ணவங்களையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நாட்டில் வந்து ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும், வெரி ஸ்மாலாக இருக்கும், அதாவது மெதுவாக தான் நடைபெறும் உற்பத்தி திறனானது. பிசைட்ஸ் த ஸ்மால் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வில் ஹாவ் டு மெயின்டைன் லார்ஜர் நான் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் ஆர் ஃபார் ஃபீடிங் அவுட் ஆஃப் த ஸ்மால் நேஷனல் ப்ராடக்ட். அப்போ நாட்டு முன்னேற்றம் வந்து இதனால் மெதுவாக தான் நடைபெறும். குறைந்த உழைப்பாளர்கள் குழுவானது வந்து உழைப்பாளர் அல்லாத பெரிய குழுக்களுக்கு தேசிய உற்பத்தியிலிருந்து உணவளித்து பராமரிக்க வேண்டியிருக்கும். அதாவது 15 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுடைய உழைப்புகளை நம்ம சேர்ந்து தான் அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இன் இந்தியா. The nature of employment in India multi dimensional. அதாவது இப்போ நம்ம இந்தியாவினுடைய இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பல பரிமாணங்களை கொண்டது. அதில் வந்து get employment throughout the year, some others get employed for only a few months in a year. அதாவது சில பேர்த்துக்கு வந்து கண்டினியூவாக இயர் ஃபுல்லாக வேலை இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கும், அப்புறமேல் மற்ற நாட்கள் வந்து அவங்க வேலை இல்லாமல் இருப்பாங்க. The economy classified into 3 sectors. First one primary or agriculture sector, second secondary or industrial sector, and third one வந்து tertiary or service sector அப்படின்னு சொல்லக்கூடியது. The structure of employment denotes the number of workers engaged in different sectors of the economy. ஒவ்வொரு செக்டார்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து நம்பர்ஸ் வந்து வேறுபடுவாங்க. though the occupational pattern varies from one country to another. அதே மாதிரி occupational patternும் ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் டிஃபர் ஆகும்.
one can find in developing countries like India that a large workforce will be engaged in primary sector. அதே மாதிரி while a small proportion in secondary and tertiary sectors, நம்ம இந்தியா போல இருக்கக்கூடிய டெவலப்பிங் கண்ட்ரீஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா செகண்டரி அண்டு ட்ரெஸரி செக்டார்ஸில் வந்து ஸ்மாலாக தான் அவங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். அதே மாதிரி ப்ரைமரி செக்டார்ஸில் தான் லார்ஜ் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அது இருக்கும். அது ப்ரைமரி செக்டரில் வந்து உழைப்பாளர்களினுடைய வேலைவாய்ப்பு திறன் வந்து கம்மியாக இருந்தாலும் அதை சார்ந்து தான் மக்கள் இருப்பாங்க. செகண்டரி அண்ட் ட்ரெஸரி செக்டார்ஸில் வந்து வேலை செய்யக்கூடியவர்களின் எண்ணிக்கை வந்து குறைவாக தான் இருக்கும். அதுவே பார்த்தோன்னா வெல் டெவலப்டு கண்ட்ரீஸில் the proportion of workforce engaged in agriculture will be very small and a majority of labor force will be in the industrial and tertiary sectors. நம்ம டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து ப்ரைமரி செக்டார்ஸில் தான் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே வெல் டெவலப்டு கண்ட்ரீஸில் பார்த்தோன்னா ப்ரைமரி செக்டார்ஸில் வந்து ஸ்மாலாக தான் இருப்பாங்க. மெஜாரிட்டி எங்கே இருக்குன்னா இண்டஸ்ட்ரியல்லையும் ட்ரெஸரி செக்டார்ஸ்லையும் இருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஹேஸ் ஆல்வேஸ் ஃபீச்சர்ட் as an important element of development policy in India. அதாவது டெவலப்மெண்ட் பாலிசி அப்படின்னா வளர்ச்சி கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ஒரு முக்கிய கூறாக இருக்கக்கூடியது இந்த எம்ப்ளாய்மெண்ட் growth has increased at an average rate of 2% during the past 4 decades since 1970 to 73. அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா சராசரியாக வளர்ச்சி எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னா 2% தான். இந்த வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்டது, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாய்மெண்ட் பெரு அப்படிங்கிறத டெல்லி சுல்தானேட் ஃபெரோஷா துக்லக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் மிடிவல் பீரியடில் அதை ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஆர்கனைஸ்டு அண்டு அன்ஆர்கனைஸ்டு செக்டார். ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படிங்கிறது one that is incorporated with the appropriate authority of our government and follows appropriate rules and regulations. அதாவது ரூல்ஸையும் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணி கவர்மெண்ட்டுடைய அத்தாரிட்டியோடு நடத்தக்கூடியது தான் ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன் ஷார்ட், ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் ஆர் தோஸ் which are deliberately planned, designed and duly sanctioned by competent authority. அதாவது அவங்களுக்கு வந்து ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேங்க்ஸ், ரயில்வேஸ், இன்சூரன்ஸ், இண்டஸ்ட்ரி அண்டு ஸோ அண்ட் கேன் பி கால்டு என் ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்கிறது. தி செக்டார் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிவன் இன் த லா. இங்கே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஆர்கனைஸ்டு செக்டார் ஹேஸ் சம் ஃபார்மல் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். The employees in these sectors are provided with job security and receive higher wages than those of the unorganized sectors. இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கும், ஹையர் வேஜஸ் இருக்கும். அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸை விட இங்கே இருக்கவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். Organized sector gives good salary, fixed working hours, paid holidays and provides medical allowance and insurance also. இந்த ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்குள்ள வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல சேலரி, ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் தான். அதே மாதிரி விடுமுறை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து சேலரியும் இருக்கும், மெடிக்கல் அலவன்ஸ் இருக்குது. அதுவே அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னா அது கிடைக்காது. அதுதான் அன்ஆர்கனைஸ்டு செக்டார் of the economy characterized by the household manufacturing activity and small scale industry. unorganized sector அப்படிங்கிறது ஸ்மால் ஸ்கேல் ஃபேக்ட்ரி, அதாவது சிறு தொழில் செய்யக்கூடியவங்க, ஹவுஸ் ஹோல்டாக இருக்கக்கூடியதில் செய்யக்கூடியவங்க, இதை தான் வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே ஜாப்ஸ் ஹியர் ஆர் லோ பெய்ட் அண்ட் ஆஃபன் நாட் ரெகுலர். இங்கே வந்து ஜாப் வந்து செக்யூரிட்டி கிடையாது, அதே மாதிரி வேலையும் வந்து ரெகுலராக இருக்காது, இர்ரெகுலராக தான், நாட் ரெகுலர். வேலை இருந்தால் நம்ம போகிற மாதிரி இருக்கும், வேலை இல்லைன்னா அவங்க நம்மளையே போக சொல்லிடுவாங்க, வேலை இல்லை நீங்கள் போகலாம் அப்படின்னு. மோஸ்ட்லி தே டு நாட் ஹாவ் பெய்டு லீவ், ஹாலிடே, லீவ் டியூ டு சிக்னஸ் அண்டு ஸோ ஆன். நமக்கு வந்து அதில் வந்து எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. நம்ம லீவ் போட்டோன்னா நமக்கு சேலரி இருக்காது. எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் செக்யூர். அங்கே ஆர்கனைஸ்டு செக்டாரில் செக்யூர், இங்கே நாட் செக்யூர். when there is no work, people are asked to leave the job. அந்த இப்போ குடிசை தொழிலாம் செய்கிறாங்களே, சிறு தொழில் குடிசை தொழில்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து உற்பத்தி இல்லை அப்படின்னா நமக்கு வேலை இல்லை, நம்ம வேலையை விட்டு போக சொல்லிடுவாங்க.
The sectors includes a large number of people who are employed on their own doing small jobs such as selling on the street, doing repair work and so on. பார்த்தோன்னா இதில் வந்து ஸ்மால் ஜாப், சின்ன கடைகள் வச்சுருக்கிறவங்க, ஸ்ட்ரீட்டில் வந்து சேல் பண்ணக்கூடியவங்க, ரிப்பேர் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி இருக்கிறது தான் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்னு சொல்கிறோம். இந்த unorganized sector, the employment terms are not fixed and irregular. They do not enjoy the special benefits or job security. தான் ஜாப் செக்யூரிட்டி ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்குது, அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் கிடையாது. நெக்ஸ்ட்டு பப்ளிக் செக்டார் அண்டு ப்ரைவேட் செக்டார். இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் தான் இதை வந்து பப்ளிக் அண்டு ப்ரைவேட் செக்டார்னு பிரிக்கிறாங்க. இதில் பப்ளிக் செக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லோக்கல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், நேஷ்னலைஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். அதுவே ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அன்இன்கார்பரேட்டட், இன்கார்பரேட்டட், ஃப்ரான்சிஸ். அந்த அன்இன்கார்பரேட்டட் அப்படிங்கிறது சோல் ட்ரேடர், பார்ட்னர்ஷிப். அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து சோல் ட்ரேடர் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து தனி சோல் ட்ரேடர் அப்படிங்கிறது தனி வணிகர், கூட்டு வணிகர் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்இன்கார்பரேட்டடில். அது இன்கார்பரேட்டட் அப்படின்னு சொல்லணும்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, தென் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அதாவது வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனம், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனம்னு சொல்லக்கூடியது. அதே ஃப்ரான்சிஸ் அப்படின்னா உரிமம் பெற்றவர். இதுதான் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸில் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று பப்ளிக் செக்டார், அனதர் ஒன் ப்ரைவேட் செக்டார் அப்படிங்கிறது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பப்ளிக் செக்டார் அப்படின்னு பார்த்தோன்னா சர்வீஸ் மோட்டிவ், இங்கே ப்ரைவேட் செக்டாரில் ப்ராஃபிட் மோட்டிவ், இங்கே சேவை நோக்கம், இங்கே லாப நோக்கம். நெக்ஸ்ட்டு பப்ளிக் செக்டாரில் கவர்மெண்ட் ஓன்ஸ் த அசட்ஸ், இங்கே வந்து ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஓன் த அசட்ஸ். இங்கே வந்து நமக்கு வந்து ஊதியம், அதாவது சொத்துக்கள் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கக்கூடியது, இங்கே தனிநபருக்கு சொந்தமாக இருக்கக்கூடியது. வேஜஸ் ஆர் பெய்டு பை த கவர்மெண்ட், இங்கே நமக்கு வந்து அவங்களுக்கு சேலரி கொடுக்கக்கூடியது பப்ளிக் செக்டாரில் கவர்மெண்ட்டு. இங்கே வந்து என்டர்பிரைசஸ், அதாவது உரிமையாளரால் வழங்கப்படக்கூடியது. வேஜஸ் ஆர் பெய்டு பை த ஓனர் ஆஃப் ப்ரைவேட் என்டர்பிரைசஸ், இங்கே வந்து அந்த உரிமையாளராக அவங்களால ஊதியமானது கொடுக்கக்கூடியது. இதுதான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதுக்கு பார்த்தோன்னா இப்போ பப்ளிக் செக்டார் அப்படின்னா என்எல்சி, அதாவது நெய்வேலியில் இருக்கக்கூடிய லிக்னைட் கம்பெனி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் என்எல்சி. அதே மாதிரி அடுத்தது பிஎஸ்என்எல், இது வந்து பப்ளிக் செக்டார். அதுவே ப்ரைவேட் செக்டார் அப்படின்னா இப்போ டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி இருக்குது, அசோக் லைலாண்ட் இருக்குது, டாடா ஸ்டீல் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியது ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன், அதாவது வேலை வாய்ப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ரீசன்ட் இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தேர் ஹேஸ் பின் எ சேஞ்ச் இன் த எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் அண்ட் திஸ் ஹேஸ் ஹெல்ப்டு த எம்ப்ளாயர்ஸ் to develop more flexible working patterns among their employees. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அந்த எம்ப்ளாயர்ஸ் வந்து வேலை கொடுக்கக்கூடியவங்க நிறைய நெகிழக்கூடிய, அதாவது ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங்கை கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய அவங்களுக்கு என்ன சலுகைகள் வேணும், எப்படி அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து கொண்டு வரது அப்படிங்கிற அந்த ஒரு பணிபுரிய முறையை வந்து வளர்த்தெடுக்க உதவுது. அதில் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ரீஸிங் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது சுய வேலையை வந்து அதிகரித்து வரக்கூடியது. அதே மாதிரி firms using favor full-time employees and trending to offer more short-term contract. அதே மாதிரி நிறுவனங்கள் வந்து ஒரு சில நிரந்தர ஊழியர்களையே பயன்படுத்துதல், அதில் குறுகிய கால ஒப்பந்த பணிகளை கொடுக்கக்கூடியதும் இருக்குது. அதே மாதிரி there has been a growth in part-time employment, அதாவது பகுதி நேர வேலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அது ஏன் அப்படின்னா நம்மளுடைய மக்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து அதுக்கு ஏற்றவாறு அந்த பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, நம்ம தமிழகத்தினுடைய வேலைவாய்ப்பு போக்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர் டெஸ்பைட் ஏ ஷார்ப் டிக்ளைன் இன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கண்டினியூஸ் டு பி த லார்ஜ் எம்ப்ளாயர் இன் தமிழ்நாடு. நம்ம இதில் வந்து அதாவது நாட்டினுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்ட போதிலும் நம்மளுடைய மக்கள் வந்து அதிகமாக எம்ப்ளாயர்ஸ் வந்து எங்கே இருந்தாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் தான் இருந்தாங்க. திஸ் இஸ் பிகாஸ் த நான் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸ் ஆர் yet டு ஜெனரேட் enough எம்ப்ளாய்மெண்ட் டு அஃபெக்ட் த ஷிஃப்ட் டு லேபர் ஃபோர்ஸ். ஏன் அப்படின்னா நான் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸில் வந்து அதிகமான வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியல. ஆகையால் தான் அந்த மொத்த வளர்ச்சியான நாட்டினுடைய மொத்த வளர்ச்சியான உள்நாட்டு உற்பத்தியில் வந்து வீழ்ச்சி ஏற்பட்டிருந்தாலும்
மக்கள் வந்து எங்கே அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் தான் இருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் growth in தமிழ்நாடு has been contributed by the unorganized and informal sectors. அதாவது வேலைவாய்ப்பு வளர்ச்சியினுடைய பெரும் பகுதியானது குறைந்த வருமானங்கள் அளிக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக அன்ஆர்கனைஸ்டு அண்டு இன்ஃபார்மல் செக்டார்ஸ், அதாவது ஒழுங்கு அமைக்கப்படாத முறைசாரா துறைகளினுடைய பங்களிப்பாகவே இருக்குது. ஆகையால் தான் நம்மளுடைய வீழ்ச்சி ஏற்பட்ட போது மக்கள் வந்து அதிகமாக அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு திறன் மற்ற செகண்டரிலேயோ அல்லது ட்ரெஷரி செக்டார்ஸ்லேயோ நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியல. நெக்ஸ்ட் அந்த பாக்ஸ் இருக்கக்கூடியது பாருங்க, இருவேல்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மக்களினுடைய அந்த வேலைவாய்ப்பை வந்து கணக்கெடுத்தது தான் வந்து இதை கொடுத்துருக்காங்க நமக்கு. ஒரு ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது கிராமம். அங்கே வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவர் தான் கில்பர்ட் ஸ்லேட்டர் அப்படிங்கிறவர். அவர் வந்து அங்கே வந்து அதை வந்து ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாரு. அதுதான் நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது, இருவேல்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமங்களில் வந்து வேலை வாய்ப்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தான் நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. அதனுடைய கீழே தான் அந்த அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஆக்குபேஷன் இங்கே வந்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் 1981 எப்படி இருந்துச்சு அந்த கிராமத்தில், 2008 எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் அந்த ரீகேப் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாருங்கள், labor force is the number of people in the country who work and also capable of working. Next, structure of employment denotes number of workers engaged in different sectors of the economy. Different sectors அப்படிங்கிறது வந்து நமக்கு primary, secondary and tertiary. The employment growth rate of India increased at an average rate of 2% during past 4 decades from 1972 73. பாஸ்ட் 4 டிகேட்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து 4-10 ஆண்டுகளில் ஏற்பட்ட வளர்ச்சி. ஆர்கனைஸ்டு செக்டார் ப்ரொவைட்ஸ் ஜாப் செக்யூரிட்டி அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ் லைக் இன்சூரன்ஸ் டு இட்ஸ் எம்ப்ளாயீஸ். அதாவது ஆர்கனைஸ்டு செக்டாரில் வந்து நம்ம அங்கே வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஜாப் செக்யூரிட்டி இருக்குது, அதே மாதிரி லைக் இன்சூரன்ஸும் இருக்குது. பப்ளிக் செக்டார் மீன்ஸ் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ். எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் சேஞ்சஸ் டியூ டு லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள். அதாவது லைஃப் ஸ்டைல் மக்களினுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் ஆனது சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் வரக்கூடியதான் இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு நம்மளாம் சொல்லக்கூடியது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.